உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னோ எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்தீராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையல் பங்கைய கண்ணானை பாடேலோரெம்பாவாய் உங்கள் புழக்கடை. அனைவருக்கும் நமஸ்காரம். பாசுரம் 14 உங்கள் புழக்கடை. ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சிறிது கடுமையை கூட்டுகின்றாள். என்ன சொல்கிறான்னா, அந்த பாவை நோன்பு எடுக்கும் பொழுது இந்த பெண்கள் மேற்கொண்ட உறுதிமொழிகள் என்னென்ன? அதிகாலையில் எழுவோம், நீராடுவோம், மனம் நிறைந்த மலர்களை சூட மாட்டோம், மையிட்டு கொள்ள மாட்டோம், இனிய உணவுகளை உண்ண மாட்டோம், இது போன்ற எக்கச்சக்க பிரதிஜை. ஆனால் தற்பொழுது அவற்றை எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்காயே பெண்ணே, உன்னுடைய வீடானது, உன்னுடைய வீட்டிலுள்ள தடாகத்தில் மலர்களானது மலர்கின்றன, அங்கே பறவைகளானது வந்து செல்கின்றது, அங்கு துறவிகளும் முனிவர்களும் சங்கொலி எழுப்பி கோயிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டாள் இந்த பாசுரத்தில் உணர்த்த விரும்புவது நம்முடைய குலம், நம்முடைய பரம்பரை, ஒவ்வொருவருடைய குலம், ஒவ்வொருடைய பரம்பரை. இதில் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நாமே கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்முடைய முந்தைய சந்ததியினர் யாராவது ஒருத்தர் ரொம்ப பக்தி சிரோன்மணியாக இருந்து இந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கலாம். நம்முடைய மூதாதையர்கள் ஏதாவது கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்கலாம். கோயில் திருப்பணி மட்டுமல்லாமல் வேறு ஏதாவது அறப்பணி, ஒரு ஊருக்கு தேவையான விஷயங்கள். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த அநாத குழந்தைகள் ஆசிரமோ இல்லை முதியோர் இல்லமோ கிடையாது. அந்த காலத்தில் அவர்களால் செய்யக்கூடியது ஒரு தானம், ஒரு கட்டமைப்பு, ஒரு வேத பாடசாலைக்கான கட்டமைப்பு, ஏதாவது ஒன்று நமது முந்தைய சந்ததியினர்கள் செய்திருக்கலாம். அதன் அருமை பெருமை அறியாமல் நாம் உறங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தோட்டத்தில் உள்ள தடாகத்தில் மலர்கள் மலர்ந்திருக்கணும் போது என்ன ஆகுது, மலர்கள் இன்றைக்கி கார்த்தால் வர்றதில்லை. அந்த மலர்கள் உருவாவதற்கு தடாகமானது ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. தடாகம்னா ஒரு சின்ன குளம்னு வச்சுக்கலாம். அந்த குளத்தில் நீரானது வற்றாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நீரில் எப்பொழுதோ உருவான இந்த மலரானது இன்று விரிந்திருக்கின்றது. அதாவது இன்றைக்கி நடக்கலை, நேற்றுக்கு நடக்கலை, பல காலமாக தயார் செய்து வைந்த ஒரு விஷயத்தின் பலனானது இன்று கிடைத்திருக்கிறது. அதுபோல் நீ உறங்கிக் கொண்டிருந்தாலும் உனது வீட்டில் உள்ள தடாகம் தனது மலரனை கொடுக்க தவறவில்லை. இதில் ஆண்டாள் மறைமுகமாக சொல்வது என்னவென்றால், உன்னுடைய முந்தைய தலைமுறையினர்கள் பகவான் நாராயணனை பற்றி பல்வேறு விதமாக பாடியிருக்கின்றார்கள், எண்ணி லயித்திருக்கின்றார்கள், பல்வேறு தான தர்மங்களை செய்திருக்கின்றார்கள். ஏதோ முன்னோர்கள் செய்த புண்ணிய பலன்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஏதோ ஒன்று இருந்துருக்கு. அதை நீ உணர மறுக்கின்றாய். அதை உணர மறுத்து பகவானின் நாமத்தை வெறுத்து இந்த உலகத்திற்கு உனக்கு எது பிடித்ததோ அந்த வேலையில் லயித்து கொண்டிருக்கின்றாய். உறக்கம்ன்றது வேறு எதுவும் கிடையாது. பகவானை பற்றி எண்ணாமல் நமக்கு பிடித்த லௌகிக விஷயங்களில் மட்டுமே. முன்பே சொன்னோம், சந்நியாசமோ இல்லை அந்த மனதளவில் துறவரமோ உடனடியாக வந்துட போகிறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வரணும். உறக்கம் என்பது நமக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நாளில் ஒரு பகுதியாக அது இருக்கும் வரை யாருக்கும் தொந்தரவு இல்லை. மிச்ச நேரத்தில் மற்றவர்களுக்காக நாம் வாழ்கிறோம். காலையில் எழுந்தவுடன் ஒரு ஆஃபீஸ் போகணுன்னாலும் ஸ்கூல் போகணுன்னாலும் ஒரு டைம் மற்றவர்கள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் அங்கே இருக்கோம். அவர்கள் சொல்லுகின்ற வரை அங்கிருந்து வெளியே வருவதில்லை. அதாவது நம்முடைய பழக்க வழக்கங்களின் கட்டுப்பாடு பிறரிடத்தில் இருக்கின்றது. ஆனால் உறங்கும் போது மட்டும்தான் நாம் நம் வசம் இருக்கிறோம்.
அது நமக்கு பிடித்தமானவற்றை செய்கின்றோம். அதுபோல் இந்த வாழ்க்கையிலே லௌகிக விஷயத்தில் நாம் எப்பொழுதெல்லாம் மனம் விரும்பியபடி ஈடுபடுகின்றோமோ அதை உறக்கம் எனக் கொள்வோம். பிற நேரங்களில் நம்மையும் அறியாமல் நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை நாம் விழித்தல் எனக் கொள்வோம். ஆண்டாள் என்ன சொல்கிறா, நீ தூங்கவே வேண்டான்னு சொல்லலை, ஆனால் உன்னுடைய தூக்கத்தை குறைத்து நல்ல விஷயங்களில் நீ கவனத்தை செலுத்துவேன் என்று சொன்னாயே, இப்பொழுது ஏன் செய்யவில்லை? நமக்கு சொல்கிறதான், உங்களுடைய மூதாதையர்களை எண்ணி பாருங்கள். இல்லை கிராட்டிடியூட், சிம்பிளாக சொல்லணும்னா கிராட்டிடியூட். உன்னுடைய மூதாதையர்களை எண்ணிப்பார், அவர்கள் உனது பரம்பரைக்கு செய்த நன்மைகளை எண்ணிப்பார். அதன் பயன்கள் இப்பொழுது பூவாக மலர்ந்திருக்கின்றன, நீராக நிறைந்திருக்கின்றன, பகவானின் ஆலயத்திற்கு செல்லும் துறவிகளின் சங்கொலியாக நிறைந்திருக்கின்றன. மறுபடியும் பகவானை பற்றி பேசுகிறது ஆண்டாள் விடுறதே கிடையாது. முன்ன ஆலயத்தில் சங்குலி கேட்குறதுன்னு சொல்கிறப்போ இப்போ துறவிகள் மூலமாக அந்த சங்குலி கேட்கின்றது. துறவிகள்னும் பொழுது நம்மளுக்கு அடுத்த நிலை என்னன்றதை உணர்த்துகின்றாள். இப்போ சில பேர் சொல்லுவோம் இல்லையா, குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கிறச்சு, பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை 10ஆவதோ 12ஆவதோ முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு அடுத்த லெவல் படிப்புக்கு போயிருக்கும். நீ ஒழுங்காக படித்தேன்னா அந்த அக்கா மாதிரியோ அந்த அண்ணன் மாதிரியோ நல்ல காலேஜில் படிக்கலாம், நல்ல கோர்ஸ் படிக்கலாம். அல்லது கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் நமது வீட்டு பையன் என்ன சொல்லுவோம், பக்கத்து வீட்டில் பார், அந்த அண்ணா உன்ன மாதிரி தான் காலேஜுக்கு போனார், ஆனால் சின்சியராக படித்து முடித்தோடனே நல்ல வேலையில் இருக்கார், கார்லாம் வாங்கியாச்சு. அந்த குழந்தைக்கு எது ஈடுபாடோ அதை நம்ம சொல்கிறோம், அந்த குழந்தைக்கு எதுவாக விரும்ப வேண்டும் நாம் நினைக்கின்றோமோ அதை சொல்கிறோம். ஆண்டாள் அதுபோல் இந்த பாசுரத்தில் துறவிகளினால் அந்த சங்கொலி எழுப்பப்படுகின்றது. அப்படின்னும்போது துறவுன்னும்போது ஆண்டாள் விரும்புவது இந்த உலக விஷயங்களை விட்டு பகவானிடத்தில் வாழ்கிறத அந்த தோழி பெண்ணுக்கு சொல்லும்போது துறவிகளை பற்றியும் சொல்கின்றாள். முந்தைய தலைமுறைகள் செய்த புண்ணிய பலன் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. நாம் அவற்றை காணாமல் மீண்டும் மீண்டும் இந்த லௌகீகத்தின்பால் ஈடுபாடு கொள்கின்றோம். இது ஆண்டாள் சொல்லக்கூடிய முதல் விஷயம். 2வது விஷயம், பகவானின் நாமம் எவ்வளவு இனிமையானது, அந்த சங்கொலி எவ்வளவு இனிமையானது, அதை ஊதுகின்ற அந்த துறவிகள் எவ்வளவு இனிமையானவர்கள், சுத்தமானவர்கள்னு சொல்லும் பொழுது இந்த நிலை விடுத்து நீ செல்லவிருக்கும் நிலையானது உனக்கு எவ்வளோ ஒரு மகோன்னதமான நிலை. அந்த நிலையின் முடிவிலே பகவானை காணுகின்ற அந்த பேரானந்தமானது உனக்கு கிடைக்க இருக்கின்றதுன்னு சொல்கிறா. ஆண்டாள் மறுபடியும் உரைப்பது இந்த ஜீவாத்மாவிற்கு இந்த பொய் உறக்கம் எனும், இந்த மாயச்சூழல் எனும், இந்த லௌகிக பந்தம் எனும் விஷயங்களிலிருந்து வெளியே வந்து நீ பகவானை அடைவதற்கு இப்போ ஒன்றுமே பண்ண வேண்டாம், இந்த திருப்பாவை போன்ற இந்த நாம ஜபத்தை செய்யுங்கன்னு சொல்கிறா. வேறு ஒன்றுமே சொல்கிறதில்ல. நம்மால் முடிந்தது இந்த நாம ஜபத்தை சொல்வோம், பகவானின் திருவடி நோக்கி பயணத்தை தொடர்வோம். நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாழி சுந்தரம், முகுந்த ராமானுஜதாசன்.